உழைக்கும் தொழிலாளிகளுக்கு மதிப்பளிக்கப்பட்டு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் தான் மே தினம். மே மாதம் 1ஆம் திகதி தொழிலாளர் தினம். உலக நாடுகள் பல மே தினத்தை விடுமுறை நாளாக அறிவித்துள்ளன. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மே தினம் சம்பளத்துடனான விடுமுறை நாள். ஆனால் உலகில் உள்ள தொழிலாளர் பலருக்கு அப்படியான கொடுப்பரவு கிடைப்பதில்லை. மே தினமான தொழிலாளர் தினத்தை அரசியல் கட்சிகள் தமது நாளாக கொண்டாடுகின்றனர். ஆட்சியில் இருப்பவர்கள் தமது சாதனைகளை பட்டியலிடுவார்கள். எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தின் குறைகளை வெளிப்படுத்தி விமர்சிப்பார்கள். இலங்கையில் காலி முகத்திடலில் அரசாங்கம் மே தினத்தை கொண்டாடுவது எழுதப்படாத விதியாக உள்ளது. என்பிபியின் மே தினம் காலி முகத்திடலில் லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்துடன் நடைபெற்றது. මෙරටේ ජනතාවගේ අනාගතය මුළුමනින්ම රඳා පවතින්නේ ජාතික ජනබලවේගයේ අත බව අපි කවුරුත් තේරුම් ගත යුතුයි. ඒගොල්ලෝ දන්නවා වංචා දූෂණයේ යෙදුණු ප්‍රමාණය අපරාධයේ යෙදුණු ප්‍රමාණය. ඒ වගේම ඒගොල්ලෝ දන්නවා අපි කවුද කියලා. ඒ නිසා භීතියේ අඳෝනාව තියෙනවා. ඒසාද මොකද්ද දේශපාලනයේ අනිත් පස තිබෙන්නේ? අපේක්ෂා බංගත්වයේ වේදනාව, වරප්‍රසාද අහිමිවීමේ අඳෝනාව, භීතියේ තැතිගැන්ම. ඒ නිසා තවදුරටත් දේශපාලන ව්‍යාපාර නැහැ. எதிர்க்கட்சியின் மே தினம் தலவாக்கலையில் நடைபெற்றது. சஜித் அதில் உரையாற்றினார். පිටම තුන්වෙනි වතාවට ඒ රටේ ජනතාව අනාථ කරන්නට හදන යුගයක අපි කියන්න කැමති අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිවරයාට ජනතා විමුක්ති පෙරමුණේ ආණ්ඩුවට එළමෙන පළාත් පාලන මැතිවරණයේදී මේ රටේ සමස්ත පළාත් පාලන ආයතන වලින් අති මහත් බහුතරයක් ජයග්‍රහණය කරන්නේ සමගි ජන බලවේගයයි සමගි ජන සන්ධානය. நுகேகொடையில் ஆனந்த சமரக்கோன் திறந்தவெளி அரங்கில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மே தினம் நடைபெற்றது. යටිකරු ජනාධිපතිතුමනි පොහොට්ටුවේ ඉන්නේ මහින්ද රාජපක්ෂගේ මිනිස්සුයි කියන එකත් ඔබ තමුන්නාසේ මතක තියාගන්නේ කියලා මතක් කරනවා. புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் புரட்சிகர மே தின பேரணியும் பொதுக்கூட்டமும் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் உழைப்பாளர் தின கூட்டம் நல்லூரில் இளங்கலைஞர் மண்டபத்தில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஐங்கரநேசன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா, தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி நானா ஸ்ரீகாந்தா, அரசியல் செயற்பாட்டாளர் கானா அருந்தவபாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு ஒரு கெசட் வெளி வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் அந்த கரையோரம் பிரதேசம் முழுவதும் முள்ளிவாய்க்காலில் இருந்து மரதங்காடி வரைக்கும் 6000 ஏக்கர் காணி அரசாங்கம் பறிக்கப் போகின்றது. யாருடைய காணி? மேட்டிக்குடியிலுடைய காணி மட்டுமா? அந்த கரையோரம் அன்றாடமாக கஷ்டப்பட்டு கடலுக்கு சென்று தொழில் செய்பவர்களுடைய காணி அல்லவா? யார் பாதிக்கப்படுகிறார்? தொழிலாளர்கள். ஆகவே பெரியோர்களே, இது நாங்கள் சிலவரிலே நாங்கள் தமிழர்களாக இருக்கின்றபடினால், நாங்கள் தமிழ் தேசத்தவர்களாக இருக்கின்றபடினால் இந்த ஆட்சியாளர்கள் சிங்களவர்கள். ஆகவே அவர்களுக்கு இனவாத கோணம் இருக்கும், இனவாத சிந்தனைகள் இருக்கும். அந்த வகையில் தான் அவர்கள் தமிழர்களுடைய தொழிலாளர்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று நாங்கள் சிலவழிலே நினைக்கக்கூடும். தமிழ் தேசிய பேரவையின் மே தின எழுச்சி கூட்டம் மாலுசந்தி மைக்கேல் மைதானத்தில் நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செயலாளர் செல்வராசா கயேந்திரன், பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஐங்கரநேசன், அருந்தவபாலன், MK சிவாஜிலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மே தின கூட்டம் வீரசிங்கம் மண்டபத்தில் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் நடைபெற்றது.